மறுக்கிறான். இந்த நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? இந்த மவுத் என்பது ஆகிரத்துக்கு போகக்கூடிய ஒரு பாதையாக, ஒரு வழியாக இந்த மவுத்தை நம்மளுடைய மார்க்கம் ஆக்கியிருக்கிறது. ஒரு மனிதன் மரணித்து விட்டான் அப்படின்னா, ஒரு மனிதன் மவுத்தாகி விட்டான் அப்படின்னா அவனுடைய மறுமை வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த கபரை பார்த்தாங்க அப்படின்னா, பாதையிலேயோ அல்லது ஏதாவது ஒரு ஜனாசாவிற்கு சென்றாங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய தாடி நனையும் அளவிற்கு அழுவாங்க. அவங்களுடைய கண்ணுல இருந்து தார தாரையாக தண்ணீர் ஊற்றும். அப்ப அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கேட்கப்பட்டது, நீங்க சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போது இவ்வாறாக செய்வதில்லை, அழுவதில்லை. நரகத்தை குறித்து சொல்லும் போது அழுவதில்லை. மாறாக இந்த கபரை பற்றி சொல்லும் போது மட்டும் ஏன் உங்களுக்கு இவ்வளவு அழுகை வருகிறது என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல கேட்கப்பட்ட போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக, ஃபஇன்னல் கபர நிச்சயமாக கபர் அவ்வளவு மன்சிலும் மின் மனாசிலில் ஆகிரா, நிச்சயமாக இந்த கபர் என்பது அவ்வளவு மன்சிலின் மின் மனாசிலில் ஆகிரா, மறுமை நாளினுடைய படித்தரங்களிலேயே முதல் படித்தரமாக இந்த கபரினுடைய வாழ்க்கை இருக்கிறது. இதுல யார் வெற்றி பெறாரோ ஃபமா பஅதஹு யஸீரு மின்ஹு, யார் ஒருவர் இந்த கபரினுடைய வாழ்க்கையில வெற்றி பெற்று விட்டாரோ, இந்த கபருடைய வாழ்க்கை அவருக்கு அழகாக ஆகிவிட்டதோ, அவருடைய அதற்கு பிறகு அந்த கபர் வாழ்க்கைக்கு பிறகு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அவருக்கு யஸீரு இலகுவாக ஆகிவிடும் என்பதாக சொல்லிட்டு, ஃபைன்லம் நஜூ மின்ஹும், ஒருவேளை அவர் அந்த கபர் வாழ்க்கையில வெற்றி பெறல, அந்த கபர் வாழ்க்கையில தோற்று விட்டாரு, இந்த கபர் வாழ்க்கை அவருக்கு ஆபத்தாக அமைந்து விட்டது அப்படின்னா, ஃபமா பாதஹு அஷத்த மின்ஹு, அதற்கு பிறகு வரக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் அவருக்கு மிகவும் கடினமானதாக, மிகவும் கஷ்டமானதாக ஆகிவிடும். அதனாலதான் என்னுடைய கண்களில் இருந்து இந்த கபரை பற்றி பேசும்போது அதிகமாக அழுகை வருகிறது என்பதாக சொல்லி காமிக்கிறாங்க. இந்த கபரினுடைய வாழ்க்கையை நாம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, இந்த கபருடைய வாழ்க்கையில இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், அழகும் இருக்கும், ஆபத்தும் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு அன்சாரி சஹாபி அவங்களுடைய அன்சாரி சஹாபிக்கு மரணம் ஏற்படுது. இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லுகிறார், அந்த அறிவிப்பாளர் சொல்லுகிறார், நாங்கள் அவருடைய இறுதி கடனை ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு புறப்பட்டு சென்ற போது அங்கு அந்த ஜனாசாவிற்காக குழி தோண்டி முடிக்கப்படவில்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல, அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அமர்றாங்க. அவர்களை சுற்றி சஹாபாக்கள் எல்லாம் அமர்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையை வானத்தை நோக்கி உயர்த்தியவர்களாக, தன்னுடைய தலையை வானத்தை நோக்கி உயர்த்தியவர்களாக, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும், நீங்கள் இந்த கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும், நீங்கள் இந்த கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள், ஒரு இறை விசுவாசி, ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய உயிர் பிரியும் அந்த தருணத்துல, பிரியக்கூடிய அந்த சமயத்துல அவரிடத்துல வானத்துல இருந்து மலக்குமார்கள் இறங்குவாங்க. அந்த மலக்குமார்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அழகான முகங்கள் கொண்டவர்களாக, வெள்ளை நிற முகங்கள் கொண்டவராக, பார்ப்பதற்கே பிரகாசமாக இருக்கும், பார்த்தாலே ஒரு மன அமைதி, ஒரு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு முகமாக இருக்கும். அப்படியேப்பட்ட வானவர்கள் அந்த இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த நபருக்காக சொர்க்கத்திலிருந்து ஆடையை கொண்டு வருவாங்க. மேலும் அவருக்காக சொர்க்கத்திலிருந்து நறுமணத்தை கொண்டு வருவாங்க. கொண்டு அவர் கண்ணுக்கு எட்டும் தூரத்துல அமருவாங்க. அப்படி இருக்கும் சமயத்துல அவரிடத்துல, அந்த மரணிக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த நபரிடத்துல மலக்குல் மவுத், அதாவது உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த மலக்கு வருவார். இந்த நிகழ்வுகள் யாருக்கு நடக்குது? ஒரு இறை விசுவாசி, அல்லாஹ்வை இந்த உலகத்துல நம்பி வாழ்ந்த ஒரு இறை விசுவாசிக்கு இவ்வாறாக நடக்கிறது.
வந்து அவருடைய தலைமாட்டுல அந்த மலக்குள் மௌத் வந்து அவருடைய தலைமாட்டு அடியில உட்காருவார். அமர்ந்து கொண்டு அவர் கூறுவார், அல்லாஹ்வினுடைய நல்லடியாரே, நல்ல ஆத்மாவே, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய கருணையின் பக்கமும் நீ வெளியேறு, அவனுடைய கருணையை நோக்கி நீ வெளியேறு என்பதாக அந்த உயிரை அந்த மலக்குள் மௌத் கைப்பற்றுவார். அந்த உயிர் அந்த உடம்பை விட்டு எவ்வளவு இலகுவாக வெளியே வரும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது, ஒரு தண்ணீர் பையிலிருந்து தண்ணீரை கீழே ஊற்றும் போது எந்த அளவிற்கு இலகுவாக அந்த தண்ணீர் பையிலிருந்து வெளியே வருமோ அந்த அளவிற்கு இலகுவாக அவருடைய உயிர் அந்த அவருடைய உயிர் கைப்பற்றப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து அந்த உயிர் வெளியே எடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவருக்காக அமர்ந்திருந்த அந்த வானவர்கள் அந்த ஆன்மாவை வாங்குவாங்க. அந்த ஆன்மாவை வாங்கி அந்த அவருக்காக கொண்டு வந்த அந்த சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த அந்த ஆடையில அவரை வைத்து அவருக்காக கொண்டு வந்த அந்த நறுமணத்தை அவர் மேல பூசி அவரை வானத்தை நோக்கி கொண்டு செல்வாங்க. இவ்வாறாக அவரை வானத்தை நோக்கி கொண்டு செல்லும் அந்த ஒரு சமயத்துல அவர் அந்த கொண்டு செல்லும் போது வேற ஒரு வானவர்கள் கூட்டம் இந்த கொண்டு செல்லக்கூடிய இந்த கூட்டத்தை குறுக்கிட்டு அவர்கள் கேட்பாங்க, இவ்வளவு நறுமணம் வீசக்கூடிய இவ்வளவு அழகான ஒரு உயிரை நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள், இது யாருடையது? இந்த உயிர், இந்த நல்ல ஆன்மா யாருடையது என்பதாக அவங்க கேட்பாங்க. கேட்கும்போது இந்த கொண்டு செல்லக்கூடிய அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இன்னாருடைய மகன், இன்னாருடைய ஆன்மாதான் இது. தந்தையினுடைய பெயரை சொல்லி மற்றும் இந்த உலகத்தில் அவருக்கு வைத்த பெயரை சொல்லி அந்த மலக்குகளிடம் இவரை அறிமுகப்படுத்திவிட்டு பிறகு முதலாவது வானத்தை நோக்கி செல்வாங்க. முதலாவது வானத்திற்கு சென்று அங்கு இந்த நல்லடியாருக்காக கதவை திறக்குமாறு அங்குள்ள மலக்குமார்களிடம் கேட்பாங்க. இந்த நல்லடியாருக்காக, இந்த இறை விசுவாசிக்காக அந்த வானத்தினுடைய முதல் கதவு திறக்கப்படும். பிறகு அதிலிருந்து இரண்டாவது வானத்திலிருந்து மூன்றாவது வானத்திலிருந்து நாலாவது வானம், இவ்வாறாக 7 வானங்களுக்கும் அவருடைய ஆன்மா கொண்டு செல்லப்படும். 7 வானங்களுக்கு கொண்டு சென்றதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், என்னுடைய இந்த நல்லடியாருடைய பெயரை இல்லியீன் என்று சொல்லக்கூடிய அந்த பதிவேட்டுல, நல்லடியார்களுடைய பெயரை பதிவு செய்யும் பதிவேட்டுல நீங்க அவருடைய பெயரை பதிவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான். பிறகு அவருடைய பெயர் அந்த இல்லியீன் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்துல பதிவு செய்யப்படும். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், மீண்டும் அவருடைய உலகத்திலேயே பூமிக்கு அனுப்பி விடுங்கள், ஏனென்றால் அவனை நான் அந்த மண்ணிலிருந்து தான் படைத்தேன், மேலும் இப்போது அந்த மண்ணில் தான் நான் அவனை அனுப்புகிறேன், மேலும் மறுமை நாளில் அந்த மண்ணில் இருந்துதான் நான் அவனை எழுப்புவேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். பிறகு இந்த நல்லடியாருடைய உயிர் பூமிக்கு மறுபடியும் கொண்டு வந்து அவருடைய உடலில் சேர்க்கப்பட்டு அவர் கபூர்ல இருப்பார். அவர் கபூர்ல இருக்கும்போது 2 மலக்குமார்கள் அவரிடத்துல வந்து அவரை தூக்கி அமர வைப்பாங்க. அமர வைத்து அவரிடத்துல ஒரு 3 கேள்விகளை கேட்பாங்க. மன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார் என்பதாக கேட்கும்போது அந்த நல்லடியார் பதில் சொல்வார், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்பதாக. அடுத்ததாக 2வது ஒரு கேள்வி கேட்பாங்க, மா தீனுக, உன்னுடைய மார்க்கம் எது என்பதாக கேட்பாங்க. அதற்கும் அந்த நல்லடியார் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று பதிலளிப்பார். 3வது ஒரு கேள்வி கேட்பாங்க, உம்முடைய மன் நபியுக, உன்னுடைய நபி யார், உமக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் யார் என்பதாக கேட்பாங்க. அதற்கு அந்த நல்லடியார் பதில் சொல்வார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதாக பதிலளிப்பார். பிறகு மீண்டும் ஒரு கேள்வி மலக்குமார்கள் கேட்பாங்க, அவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எப்படி உனக்கு தெரியும்? இஸ்லாம் தான் உன்னுடைய மார்க்கம் என்று உனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் தான் உன்னுடைய இறைவன் என்று உனக்கு எப்படி தெரியும் என்பதாக கேட்பாங்க. அதுக்கு அந்த நல்லடியார் பதில் சொல்வார், ஏனென்றால் நான் இந்த உலகத்தில் வாழும் சமயத்துல, இந்த உலகத்துல வாழும் நேரத்துல நான் அல்லாஹுவை நம்பினேன், அவனுடைய தூதரை நம்பினேன், அவனுடைய வேதத்தை நான் படித்தேன், அந்த வேதத்தை நான் உண்மைப்படுத்தினேன்,
அதன் காரணமாக தான் எனக்கு இவையெல்லாம் தெரிந்தது என்பதாக அந்த நல்லடியார் பதில் அளிப்பார். பிறகு அவர் பதிலளித்த உடனே வானத்திலிருந்து ஒரு சப்தம் வரும். என்னுடைய அடியார் உண்மை சொல்லிவிட்டார், என்னுடைய அடியார் உண்மை உரைத்து விட்டார் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் என்பதை சொல்லிவிட்டு சொல்லும். அந்த சப்தம் கேட்கும். இவருக்காக, என்னுடைய இந்த நல்லடியாருக்காக சொர்க்கத்தினுடைய விரிப்புகளை விரித்து விடுங்கள், சொர்க்கத்தினுடைய வாசல்களில் ஒரு வாசலை திறந்து வையுங்கள் என்பதாக அந்த சப்தம் கேட்கும். பிறகு அவருக்காக அந்த சொர்க்கத்தினுடைய விரிப்புகள் விரிக்கப்படும், சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும். மறுமை நாள் வரை அந்த இன்பங்களை, அந்த சொர்க்கத்தினுடைய வாசனை, அந்த சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணத்தை அவர் நுகர்ந்து கொண்டே இருப்பார். மேலும் அந்த சொர்க்கத்தை தன்னுடைய அவர் அனுபவிக்க மாட்டார், மாறாக அவருடைய ஆன்மா அதை உணரும். அந்த சுகபோகங்களை அந்த ஆன்மா உணரும். இவ்வாறாக அவர் மறுமை நாள் வரை இருப்பார். அதற்கு பிறகு அவரிடத்துல ஒரு வெண்மை முகம் கொண்ட, ஒரு அழகான முகம் கொண்ட ஒரு மனிதர் அந்த நல்லடியார் இடத்துல வருவார். வந்து அவர் சொல்லுவார், உமக்கு இன்று ஒரு நற்செய்தி இருக்கிறது, உமக்கு உலகத்தில் வாக்களிக்கப்பட்ட நாள், உமக்கு உலகத்தில் எது வாக்களிக்கப்பட்டதோ அந்த நாள் தான் இது என்பதாக சொல்லுவார். அப்பொழுது அந்த நல்லடியார் அந்த வந்த மனிதரை பார்த்து கேட்பார், நீ யார்? உம்முடைய முகத்தை பார்த்தால் நன்மையை கொண்டு வருவது போன்று, அதாவது உன்னுடைய முகத்தை பார்த்தால் ஒரு மகிழ்ச்சியை தருவது போன்று இருக்கிறதே, நீ யார் என்பதாக கேட்பார். அப்ப அந்த வந்த மனிதர் சொல்லுவார், நான் தான் நீ உலகத்தில் செய்த நல்ல அமல்கள் இன்று உமக்கு துணையாக இந்த கபரில் நான் இருப்பேன் என்பதாக சொல்லுவார். உடனே இந்த இன்பங்கள் எல்லாம் பார்த்த அந்த நல்லடியார் சொல்லுவார், இறைவா இப்போதே அந்த மறுமை நாளை நீ ஏற்படுத்துவாயாக, என்பதாக அந்த நல்லடியார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்துல கேட்பார். இதுதான் மண்ணறையில், கபரில், இந்த 6 அடி குழியில் நடக்கக்கூடிய அழகு. அந்த 6 அடி குழியில் நடக்கக்கூடிய அழகு இது யாருக்கு நடக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நம்பி அவனும் அவனுடைய தூதரும் சொல்லிய அடிப்படையில இந்த வாழ்க்கையை செயல்படுத்தியவர்களுக்கு இப்படியாப்பட்ட அழகுகளும் இப்படியாப்பட்ட இன்பங்களும் அவருக்கு கிடைக்கும். அந்த 6 அடி குழி அவருக்கு அழகானதாக மாறும். மாறாக இந்த உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறுத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நிராகரித்து, அவனுடைய வசனங்களை பொய்ப்பித்து, அவனுடைய தூதர்களை பொய்ப்பித்து இந்த உலகத்துல பெருமை அடிக்கிறார்களோ, இந்த உலகத்துல யார் பெருமை அடிக்கிறார்களோ அத்தகையவர்களுக்கு இந்த வாழ்க்கை நேர் மாற்றமாக இருக்கும். அதை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு இறை மறுப்பாளன், ஒரு இறைவனை மறுக்கக்கூடியவன், இறைவனுடைய வசனங்களை பொய்ப்பிக்கக்கூடியவனுடைய அந்த உயிர் பிரியும் தருணத்துல வானத்திலிருந்து மலக்குமார்கள் அவருக்காக இறங்கி வருவாங்க. அந்த வானவர்களுடைய முகம் கருத்த முகமாக, கொடூர முகமாக இருக்கும். இந்த வானவர்கள் அவருக்காக முடியால் ஆன ஒரு ஆடையை அவருக்காக எடுத்து வருவாங்க. எடுத்து வந்து அவருடைய கண்ணுக்கு எட்டும் தூரத்துல உட்காருவாங்க. உட்காரும் போது மலக்குல் மௌத், உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த மலக்கு அவரிடத்துல அவருடைய தலைமாட்டுல வந்து அமர்வார். அமர்ந்து சொல்லுவார், நாசமடைந்த ஆன்மாவே, கெட்ட ஆன்மாவே, அல்லாஹ்வினுடைய கோபத்தை நோக்கியும் அவனுடைய வெறுப்பை நோக்கியும் நீ புறப்படு என்பதாக அந்த உயிரை கைப்பற்றுவார்கள். அந்த உயிர் வராது. மிகவும் கடினமாக இருக்கும். முஃமினுக்கு, ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு எப்படி இலகுவாக வந்ததோ அதே போன்று மிக கடினமாக அந்த உயிரை அந்த மலக்குல் மௌத் பிடுங்கி எடுத்து அவருக்காக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வானவர்கள் அந்த உயிரை வாங்கி முடியாதான அந்த ஆடையின் மீது அவரை வைத்து அவரை வானத்தை நோக்கி தூக்கி செல்வாங்க. சிந்தித்து பார்க்கணும் அன்பார்ந்தவர்களே, நாம தினமும் உணவு சாப்பிடுறோம். அந்த உணவுல சமைக்கக்கூடியவர்களுக்கு தெரியாம ஒரு முடி அந்த சாப்பாட்டுல விழுந்துருச்சு அப்படின்னா
நமக்கு எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. அப்ப இந்த முடியால் ஆன ஒரு ஆடையை கொண்டு வந்து அந்த ஆடையில் அந்த ஆன்மாவை வைத்து அவர்கள் வானத்திற்கு தூக்கி செல்வார்கள். அது எவ்வளவு அருவருப்பாக எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்பதை நாம சிந்திக்கணும். அவரை வானத்தை நோக்கி கொண்டு செல்வாங்க. வானத்தை நோக்கி கொண்டு செல்லும் போது அதே போன்று ஒரு மலக்குமார்கள் கூட்டம் அந்த அந்த கூட்டத்தை குறுக்கிட்டு கேட்பாங்க, இந்த துர்நாற்றம் வீசக்கூடிய பிணைத்தை போன்று வாடை அடிக்கக்கூடிய இந்த கெட்ட வாடை அடிக்கக்கூடிய இந்த உயிர் யாருடையது என்பதாக கேட்பாங்க. கேட்கும்போது மலக்குமார்கள் சொல்லுவாங்க, தந்தையுடைய பெயரை சொல்லி மேலும் அவருடைய பெயரை சொல்லுவாங்க, இன்னார் என்பதாக சொல்லிட்டு அவங்க வானத்தை நோக்கி போவாங்க. முதல் வானத்துல அவருக்காக கதவுகளை திறக்க கோருவாங்க, கதவுகளை திறக்க கேட்பாங்க. மாறாக அவருக்காக அந்த கதவு திறக்கப்படாது. மாறாக அவர் பூமியில் விட்டெறியப்படுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குறித்து அவருடைய திருமறையில் சொல்லும் போது, இன்னல்லதீன கஸ்ஸபூ பிஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா லா துஃபத்தஹு லஹும் அப்வாபஸ் ஸமாஇ வல் அர்த் அப்வாபஸ் ஸமா ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் கியாத். நிச்சயமாக யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பிக்கிறார்களோ, மேலும் இந்த உலகத்துல பெருமை அடிக்கிறார்களோ, அவர்களுக்காக வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படாது. எதுவரை என்றால் ஊசினுடைய அந்த நூல் நுழையக்கூடிய அந்த துளையில் ஒட்டகம் நுழையும் வரை அவருக்காக அந்த வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். யோசிச்சு பாருங்க, அந்த ஊசினுடைய அந்த துளையில எப்பவாவது ஒட்டகம் நுழையுமா அல்லது நுழைந்தது உண்டா? முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். எக்காரணத்தை கொண்டும் என்ன நடந்தாலும் சரி அந்த கெட்ட அடியானுக்காக அந்த வானம் திறக்கப்படாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். மேலும் சொல்றான், வகதாலிக நஜ்ஸில் முஜ்ரிமீன், பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு கெட்ட அடியார்களுக்கு இதுதான் தண்டனை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதிவிட்டு அதற்கு தொடர்ச்சியாக சொல்றாங்க, அவருடைய உயிர் பூமியில் விட்டு எறியப்படும். பிறகு அந்த கெட்ட அடியாரினுடைய பெயர் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சிஜ்ஜீன் என்று சொல்லக்கூடிய கெட்டோர்கள் பதிவேட்டில் அந்த கெட்ட அடியாருடைய பெயர் பதிவு செய்யப்படும். பிறகு அவருடைய உடலில் விடப்படும். அவர் உடலில் விடப்பட்ட பிறகு அவர் கபரில் இருப்பார். அப்போது அவரிடத்துல 2 மலக்குமார்கள் வருவாங்க. 2 மலக்குமார்கள் வந்து அவரை அமர வைப்பாங்க. அவரிடத்துல கேட்பாங்க, மன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார்? சொல்லுவான், அந்த கெட்டடியான் சொல்லுவான், எனக்கு தெரியாது, ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னுவான், கதறுவான். மேலும் கேட்பாங்க, மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது என்பதாக கேட்பாங்க. ஐயோ எனக்கு தெரியாது சொல்லுவான். மீண்டும் கேட்பாங்க, மன் நபியுக்க, உன்னுடைய நபி யார்? உமக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என்பதாக கேட்பாங்க. ஐயோ எனக்கு தெரியாது என்பதாக அவன் அந்த இடத்துல கதறுவான். பிறகு வானத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்கும், என்னுடைய அடியான் பொய் உரைத்து விட்டான், என்னுடைய அடியான் பொய் சொல்லிவிட்டான், எனவே அவனுக்காக நரகத்தினுடைய விரிப்புகளை விரியுங்கள், அவனுக்காக நரகத்தினுடைய வாசல்களை திறந்து வையுங்கள் என்பதாக சொல்லுவாங்க. என்பதாக அந்த சப்தம் கேட்கும். பிறகு அவருக்கு அந்த நரகத்தினுடைய விரிப்புகள் விரிக்கப்படும். அந்த நரகத்தினுடைய வாசல்கள் திறந்து வைக்கப்படும். பிறகு அந்த கபர், அவர் இருக்கக்கூடிய அந்த கபர் அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும். மிகவும் அந்த கபர் அவரை நெருக்கும். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய ஒரு விலா எலும்பு மற்றொரு விலா எலும்புடன் பிணையும் அளவிற்கு அவரை அந்த கபர் நெருக்கும். மேலும் இதே நிலையில்தான் அந்த நரகத்தினுடைய வாடையை நுகர்ந்து கொண்டு, இந்த நரகத்தினுடைய வெப்பத்தை உணர்ந்து கொண்டு, இந்த நரகத்தினுள் நடக்கக்கூடிய அந்த துன்பங்களை பார்த்து கொண்டே அவர் மறுமை நாள் வரை அந்த கபர்ல இருப்பாரு. பிறகு அவரிடத்துல கருமுகங்கள் கொண்ட ஒரு நபர் வருவாரு, கருத்த முகம் கொண்ட ஒரு நபர் வருவாரு. வந்து அவரிடத்துல சொல்லுவார், உமக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான் என்பதாக சொல்லிவிட்டு
அந்த சொன்ன பிறகு அந்த கெட்ட அடியான் கேட்பான், யாரு நீ? உன்னை பார்த்தாலே ஒரு பயம் தரக்கூடிய ஒரு முகமாக இருக்குதே, உன்னை பார்த்தாலே ஒரு கொடூரமான முகம் கொண்டவராக இருக்கிறாயே, யார் நீ என்பதாக அந்த கெட்ட அடியான் கேட்பான். அப்பொழுது அந்த வந்த மனிதர் சொல்லுவார், நான் தான் நீ உலகத்தில் வாழும் போது செய்த கெட்ட செயல்கள், பாவங்கள், இந்த பாவம் தான் இன்றைக்கு இவ்வாறாக மாறி உம்முடன் இருக்கிறது என்பதாக அந்த நபர் சொல்லுவார். பிறகு அந்த அடியான் கதறுவான், இறைவா மறுமை நாளை நீ ஏற்படுத்தியே விடாதே, மறுமை நாளை நீ ஏற்படுத்தவே வேண்டாம் என்பதாக கதறுவான். இவ்வாறாக இந்த ஆறடி குழி நமக்கு அழகானதாகவும் இருக்கும், ஆபத்தானதாகவும் இருக்கும். நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுகிறோம் என்பதை கவனித்துதான் நம்மளுடைய கபரு வாழ்க்கை இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னது போன்றுதான், யார் இந்த கபரு வாழ்க்கையில வெற்றி பெற்று விடுகிறாரோ அதற்கு பிறகு வரக்கூடிய அனைத்திலும் வெற்றி பெறுவார். யார் இந்த கபரு வாழ்க்கையில தோல்வி அடைகிறாரோ அவர் அதுக்கு பிறகு வரக்கூடிய அனைத்துமே அவருக்கு தோல்வியாகத்தான் இருக்கும் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதை நாம நினைவு கூறணும். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்துல நாம வாழும் அந்த சமயத்துல நாம அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அதிகமாக வணங்கி வழிபடக்கூடியவர்களாகவும், அல்லாஹும் அவருடைய தூதரும் ஏவியதை செய்யக்கூடியவர்களாகவும், தடுத்ததை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாகவும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏவியதை செய்பவர்களாகவும், அவன் தடுத்ததை விட்டு விலகி இருப்பவர்களாகவும் நாம் இந்த உலகத்துல வாழணும். அப்படி வாழ்ந்தோம் அப்படின்னாதான் நமக்கு அந்த ஆறடி குழி மிகவும் அழகானதாக மாறும். எனவே அப்படிப்பட்ட அந்த ஒரு உன்னதமான அந்த ஒரு அழகான அந்த கபரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு ஆக்குவானாக என்று கூறியவனாக எனது இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. ஜும்ஆவினுடைய முதல் உரையில அந்த ஆறடி குழி எப்படி அழகாக இருக்கும், எப்படி ஆபத்தாக இருக்கும் என்பதை குறித்து நாம பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க, இந்த கபூர்ல உங்களுக்கு ஒரு துணை இருக்கும், அந்த துணை நீங்கள் செய்த நல்ல அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, எத்பாஉல் மையித் ஸலாஸத்துன், ஒரு மையத்தை 3 விஷயங்கள் பின்தொடர்ந்து வரும். அஹ்லுஹு, அவருடைய குடும்பம், வ மாலுஹு, அவருடைய செல்வம், வ அமலுஹு, அவர் செய்த நல்ல அமல்கள், ஃபயர்ஜிஉ இஸ்னானி, 2 விஷயங்கள் திரும்பி சென்றுவிடும், வயபுகா வாஹிது, ஒன்றே ஒன்று மட்டும்தான் அவருடன் நிலைத்திருக்கும், ஃபயர்ஜிஉ அஹ்லுஹு வ மாலுஹு, அவருடைய குடும்பமும் அவருடைய செல்வமும் அவரை விட்டு சென்று விடுவார்கள், வயபுகா அமலுஹு, அவருடைய அமல் மட்டும்தான் அவருடன் அந்த கபூர்ல இருக்கும் என்பதாக சொல்றாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சான் இன் கத்தா அமலுஹு, ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் அவனுடைய அமல்கள் அவனை விட்டு துண்டிக்கப்படும். அதாவது ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படின்னா மறுபடியும் அவனால நல்ல அமல்களை செய்ய முடியாது. இல்லா மின் சலாசின், 3 விஷயங்களை தவிர வேற எந்த அமலையும் அந்த இறந்த மனிதரால செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லா மின் சதகத்தின் ஜாரியா, சதகா ஜாரியா, அதாவது ஒரு பள்ளிவாசலை நாம கட்டி கொடுக்கிறோம், அல்லது ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கு நாம ஒரு தொகையை கொடுக்கிறோம் அப்படின்னா அந்த பள்ளிவாசலை சரியான முறையில கட்டி முடிக்கிறாங்க. கட்டி முடித்து அந்த பள்ளிவாசல்ல தொழுக ஆரம்பிக்கிறாங்க, இந்த பள்ளிவாசல்ல தொழுகை நடக்குது, இந்த பள்ளிவாசல்ல குர்ஆன் ஓதப்படுது, இந்த பள்ளிவாசல்ல பாடங்கள் எடுக்கப்படுது. இந்த நன்மைகள் எல்லாம்
அவருக்கு கபருக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கும். இந்த நன்மைகள் எல்லாம் இவர்கள் செய்யக்கூடிய அந்த நன்மைகளில் ஒரு பங்கு அவர் மரணித்தாலும் அந்த நன்மைகள் அவருக்கு போய்கொண்டே இருக்கும். அடுத்ததாக சொல்றாங்க, பயன் தரக்கூடிய ஒரு கல்வியை ஒருவர், அந்த இறந்த மனிதர் ஒருவருக்கு கற்று தந்திருந்தார் அப்படின்னா, பயன் தரக்கூடிய கல்வியை ஒரு நபருக்கு கற்று தந்திருந்தார் அப்படின்னா, அந்த கல்வியை கொண்டு அந்த நபர் அமல் செய்தாலோ அல்லது அந்த கல்வியை வேறொருவருக்கு பரப்பிய நபர்கள் அந்த அமலை செய்தாலோ அந்த அந்த நன்மையும் இவர் கபருக்குள்ளாக இருக்கும் போது அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மண்ணறையில் அந்த கபரில் இருக்கக்கூடியவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய, துஆ செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள் செய்யக்கூடிய பிரார்த்தனை அந்த கபரில் இருக்கக்கூடியவர்களுக்கு போய் சேரும். அவருடைய அந்த நல்ல பிள்ளைகள் அவருக்காக கேட்பாங்க, யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடு என்பதாக கேட்பாங்க. ஒருவேளை அந்த கபருக்குள்ளாக தண்டனை நடந்து கொண்டிருந்துச்சு அப்படின்னா அவருக்கு அந்த தண்டனை குறைக்கப்படும். இவ்வாறாக இந்த மூன்று அமல்கள் ஒரு மனிதன் கபருக்குள்ளாக சென்றதற்கு பிறகும் அவனிடத்துல வந்து கொண்டிருக்கும். அப்ப நாம பல அமல்களை செய்யறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இது போன்ற ஜகாத் கொடுக்கிறோம், சதக்கா செய்யறோம், இது போன்ற நல்ல அமல்களை செய்யறோம். அத நாம இந்த மூன்று செய்திருந்தாலும் இந்த மூன்று விஷயங்கள் நாம மிகவும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த மூன்று விஷயங்களில் கவனம் செலுத்தி நம்மளுடைய பிள்ளைகளை சரியான பிள்ளைகளாக, மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக வளர்க்கணும். ஏதாவது ஒரு பயன் தரக்கூடிய கல்வியை, ஏதாவது ஒரு நன்மை தரக்கூடிய கல்வியை யாருக்காவது கற்றுக் கொடுக்கணும். இல்ல பல பொருளாதாரம் அதிகமாக இருக்கு என்ற அப்படின்னா ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்கணும். பள்ளிவாசலை கட்டுவதற்கு உதவி செய்யணும். பாடசாலைகளுக்கு உதவி செய்யணும். பாடசாலைகளை கட்டுவதற்கு உதவி செய்யணும். இந்த பாடசாலைகளில் இஸ்லாமிய படிப்பை அவன் படித்துவிட்டு அந்த நபர் வெளியே சென்று அந்த அவன் படித்ததை மக்களுக்கு பரப்புவான். அதன் மூலியமாக இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் இருப்பார்கள். இவ்வாறாக அனைத்து நன்மைகளும் இந்த கபருக்குள்ளாக இருப்பவர்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அப்ப நாம இந்த மூணு விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில மிக கவனம் எடுத்து செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த கபரை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த கபருடைய வேதனை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பை தேடுமாறு நமக்கு கட்டளையிட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த முதல் உரையில சொன்னது போன்று தங்களுடைய அந்த உரையை ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல நீங்க கபர் வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடுங்க என்பதாகத்தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த கபருடைய வேதனை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல நம்ம அதிகமாக பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம தொழுகையில கடைசி இருப்புல அத்தஹியாத்துல இருக்கும் சமயத்துல ஓதக்கூடிய துவாக்கள்ல பல துவா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த துவாக்கள்ல ஒரு துவாவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்று தந்தது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர் என்று சொல்லக்கூடிய இந்த கபரையுடைய வேதனை விட்டும் இறைவா உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு துவாவையும் நமக்கு கற்று தந்திருக்காங்க. இப்ப இந்த கபரினுடைய வேதனையிலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும். மேலும் நாம இந்த கபரினுடைய இந்த மரணத்தினுடைய சிந்தனையிலேயே எந்த நேரமுமே இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், அதிகமாக நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவு கூறுங்கள். அந்த விஷயம் எப்படிப்பட்டது என்றால், அந்த விஷயத்தை நீங்கள் நினைவு கூர்னீங்க அப்படின்னா இந்த உலகத்தினுடைய இன்பத்தை விட்டும், இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை விட்டும் உங்களை அது தடுக்கும். நன்மையை செய்வதின் பக்கம் உங்களை ஏவும், தீமையான காரியங்களை செய்வதை விட்டும் உங்களை தடுக்கும். அப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு, யானி அல் மவுத், அதுதான் மவுத், இந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூர்னீங்க அப்படின்னா நீங்க அதிகமாக நன்மைகள் செய்வீங்க. பாவம் செய்ய போகும்போது நமக்கு அந்த ஞாபகம், அந்த நினைவு வந்துச்சு அப்படின்னா அந்த பாவத்தை விட்டு நம்ம விலகிடுவோம். அப்ப இந்த மரணத்தை குறித்து நாம் அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொன்னானோ அதன் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தும் நன்மக்களாகவும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கபரினுடைய வேதனையில் இருந்தும் நரகத்தினுடைய வேதனையில் இருந்தும் நம்மளை எல்லாம் பாதுகாத்து
முஃமின்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒன்று கூட்டுவானாக என்று கூறியவனாக எனது ஜும்ஆவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிபு லக்கும் வலذிக்ருல்லாஹி அக்பர். யஅலமு மா தஸ்னஊன்.